ஹோட்டல்களில் வேலை செய்யக்கூடிய அனைவரும் என்ட்ரிக் ஃபீவர் தடுப்பூசியை போட்டுக்கணும்னு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிரடியாக உத்தரவிட்டிருக்கு. இந்த திடீர் உத்தரவு ஏன், ஹோட்டல் பணியாளர்களால் காய்ச்சல் மாதிரியான தொற்று நோய்கள் பரவுதா, இதுக்கான காரணம் என்ன என்பது பற்றி தான் இன்றைய பாட்காஸ்ட் பகுதியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். இந்தியாவின் பரபரப்பான விருந்தோம்பல் துறையில் ஹோட்டல்களும் உணவகங்களும் தினமும் லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறையாக இருக்குது. சென்னையிலையும் ஹோட்டல் துறை சமீப ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கு. நடப்பு ஆண்டில் ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான 8 மாதங்களில் சுமார் 75% ஹோட்டல் அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு. சராசரி அறை வாடகையும் கணிசமாக உயர்ந்திருக்கு. இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தாலும் ஹோட்டல் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பணியாளர்களின் தனிப்பட்ட சுகாதார பரிசோதனைகளை தமிழ்நாடு உட்பட பெரும்பாலான மாநிலங்கள் ரொம்ப அரிதாகவே கடைபிடிப்பதாக சுகாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. உணவு சமைக்க தேவையான பொருட்களை வெறும் கைகளால் தொடக்கூடாது, கையுறை அணிந்திருக்கணும், காய்கறிகள் உள்ளிட்ட உணவு பதார்த்தங்களை ஏற்றி வரக்கூடிய வண்டிகள் தூய்மையாக பராமரிக்கப்படணுங்கிறதும் காலமாக சொல்லப்பட்டு வருவது தான். ஆனால் இந்த விதிகள் எதையும் பெரும்பாலான ஹோட்டல்கள் கடைபிடிக்கிறது இல்லைன்னு உணவு பாதுகாப்புத்துறைக்கு அவ்வப்போது ஏகப்பட்ட புகார்கள் போய்கிட்டு இருக்கு. சமீப காலங்களில் உணவகங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மூலம் தொற்று பாதிப்பு ஏற்படுவதாக கண்டறியப்பட்டிருப்பதை அடுத்து தமிழக உணவு பாதுகாப்புத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இதன் தொடர்ச்சியாக தான் ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் என்ட்ரிக் ஃபீவர் தடுப்பூசி போட்டுக்கணும்னு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கு. ஹோட்டலில் உணவு சமைப்பவர்கள், உணவு பரிமாறுபவர்கள் உட்பட எல்லோருமே இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹோட்டல் உரிமையாளர்கள் தங்கள் கடையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 500 ரூபாய் செலவு செஞ்சு தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. தடுப்பூசியை செலுத்தி கொண்ட பிறகு மருத்துவ சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தடுப்பூசியை போடணும்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. தடுப்பூசி செலுத்தப்பட்டதற்கான சான்றிதழை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையின் நியமன அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கு. தமிழக உணவு பாதுகாப்புத்துறை ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருக்கு. அதன்படி தமிழ்நாட்டில் உணவக உரிமையாளர்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமத்தை வச்சிருக்கணும், குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதை முறையாக புதுப்பிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. உணவகங்களில் உணவு சமைக்கக்கூடிய பணியாளர்கள் நோய் தொற்று பாதிப்பு, காய்ச்சல் பாதிப்பு எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் உணவு சமைக்கும் போதும் உணவு பரிமாறும் போதும் கையுறை மற்றும் தலையுறை அணிந்து கொண்டு உணவுகளை தயாரிக்கணும், பரிமாறணும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சமையல் கூடம், உணவு சேமிப்பு கிடங்கு, கை கழுவும் இடம், கழிவறை உள்ளிட்ட இடங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த வரிசையில் தான் பணியாளர்களுக்கு என்ட்ரிக் ஃபீவர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளவும் உத்தரவிடப்பட்டிருக்கு. என்ட்ரிக் ஃபீவர் தடுப்பூசி என்பது டைஃபாய்டு காய்ச்சலுக்கு போடக்கூடியது. சால்மனோல்லா டைஃபியால் ஏற்படக்கூடிய ஒரு தொற்று. இது பொதுவாக அசுத்தமான உணவு அல்லது தண்ணீரை உட்கொள்வதன் மூலமாக ஏற்படுது. தொடர் காய்ச்சல், தலைவலி, குமட்டல், பசியின்மை, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் இதோட அறிகுறிகள். நிலைமை மோசமாச்சுன்னா உயிரிழப்பை கூட ஏற்படுத்தும் அளவுக்கு வீரியம் மிக்கது. அசுத்தமான குடிநீர் அல்லது உணவு தான் இதுக்கு பிரதான காரணம். உலக அளவில் ஒவ்வொரு வருஷமும் சுமார் 90 லட்சம் பேர் டைஃபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்படுறாங்க. இதில் 1,10,000 இறப்புகள் நிகழ்வதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. 2023 மட்டும் இந்தியாவில் 7,400 பேர் டைஃபாய்டு காய்ச்சலுக்கு உயிரிழந்திருக்கிறாங்க. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பே 2011 சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களில் பணியாளர்கள், உணவு பரிமாறுபவர்களின் சுகாதார நிலைமைகள் எப்படி இருக்குது என்பது பற்றி இந்திய பொது சுகாதார சங்கம் கிங் தடுப்பு மருந்து நிறுவனத்துடன் இணைந்து ஒரு ஆய்வை நடத்துச்சு. ஹோட்டல்களில் உணவு கையாளுபவர்கள் மூலமாக கொடிய வகை பாக்டீரியாக்கள் பரவுவதற்கான ஆதாரங்கள் அந்த ஆய்வில் கிடைச்சதுனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறிப்பாக உணவுத்துறையை பொறுத்த வரைக்கும் சால்மனோல்லா அப்படிங்கிற ஆபத்தான பாக்டீரியாவால் பெரும்பாலான தொற்றுகள் பரவுவதாக மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. சால்மனோல்லா என்பது ஆண்களுக்கு குடல் காய்ச்சல், டைஃபாய்டு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான பாக்டீரியா. இந்தியாவில் காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியவைகளில் 30% அதிகமானவை சால்மனோல்லா தான்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதுக்கு பிரதானமாக 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, இந்தியர்கள் சமைத்த பிறகு பல மணி நேரம் கழித்து முறையாக பதப்படுத்தி வைக்கப்படாத சிக்கன், மட்டன், முட்டை உணவுகளை சாப்பிட்றாங்க. 2வது முக்கியமான காரணம் ஹோட்டல்களில் சமையல்காரர்கள் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள். இவர்கள் மூலமாக அந்த தொற்று வாடிக்கையாளர்களுக்கு பரவுகிறதாம். உணவை கையாள்பவர்களுக்கு சுகாதார பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசிகள் ஏன் முக்கியம் தெரியுமா? ஹோட்டல்களில் உணவு கையாள்பவர்கள் நேரடியாக பொது சுகாதாரத்தை பாதிக்கிறாங்க.
ஒரே ஒரு ஊழியர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் மூலமாக சால்மனல்லா, ஈகோலை அல்லது ஹெப்படைட்டிஸ் ஏ போன்ற நோய்க்கிருமிகள் உணவு மூலம் மற்றவங்களுக்கும் பரவ அதிக வாய்ப்பு இருக்குதான். சாலையோர உணவகங்கள், இரவு நேர பிரத்யேக கடைகள்னு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இந்தியாவில் டைஃபாய்டு மாதிரியான உணவு மூலம் பரவும் நோய்களின் ஆபத்து அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006 படி உணவு கையாள்பவர்களுக்கான கட்டாய சுகாதார நெறிமுறைகளை FSSAI வழங்கியிருக்கு. இதை பின்பற்ற தவறினா சம்பந்தப்பட்ட ஹோட்டலோட உரிமம் ரத்து செய்யப்படலாம் அல்லது அபராதம் விதிக்கப்படலாம். FSSAIயின் விதிகளின்படி உணவு கையாள்பவர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் என்னன்னு பார்க்கலாம். மல பரிசோதனை. இதன் மூலமாக ஹோட்டல் பணியாளர்களுக்கு இரைப்பை குடல் ஒட்டுண்ணிகள் அல்லது பாக்டீரியா தொற்று இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். மார்பு எக்ஸ்ரே அல்லது மாண்டெக்ஸ் சோதனை. டிபி என்று அழைக்கப்படும் சுவாசம் தொடர்பான காசநோய் உள்ளதா என்பதை பார்க்க செஸ்ட் எக்ஸ்ரே பரிசோதனை எடுக்கணும். இரத்த பரிசோதனையில் வைடல் சோதனை மூலமாக டைஃபாய்டு காய்ச்சலை கண்டுபிடிக்கலாம். ஹெப்படைட்டிஸ் ஏக்கான ஆன்டிபாடி சோதனை. ஒருத்தருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குது என்பதை கண்டுபிடிக்க இது உதவுது. ஹோட்டல்கள் இப்படிப்பட்ட சோதனை மூலமாக வேலைக்கு ஆட்களை எடுக்கும் போதே ஆரோக்கியமான நபர்கள் பணியமர்த்தப்படுவதை உறுதி செஞ்சுக்கலாம். தோல் பரிசோதனை மூலமாக ஸ்கின் தொடர்பான தொற்று நோய்கள் அல்லது நோய்களை கண்டுபிடிக்க முடியும். உணவு கையாள்பவர்களுக்கு தடுப்பூசிகளும் பரிந்துரைக்கப்படுது. அதன்படி டைஃபாய்டு தடுப்பூசி, சால்மனல்லா டைஃபியிலிருந்து இது பாதுகாக்குது. ஒரு முறை போட்ட பிறகு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூஸ்டர் தடுப்பூசி தேவைப்படுது. ஹெப்படைட்டிஸ் ஏ தடுப்பூசி, வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு முறை 2 டோஸ் தடுப்பூசி போடப்படணும். இதுபோல் உடம்பில் வெட்டுகள் அல்லது தீக்காயங்களிலிருந்து பரவக்கூடிய தொற்று நோயை தடுக்க டெட்டனஸ் தடுப்பூசி உதவுது. 10 வருடங்களுக்கு ஒரு முறை இதுக்கான பூஸ்டர் தடுப்பூசியை போடணும். ஆனால் இப்போ நம்ம மேலே சொன்ன எல்லா தடுப்பூசிகளும் சட்டப்பூர்வமாக கட்டாயம் இல்லை. இருந்தாலும் உணவு கையாள்பவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை பரிந்துரைக்கப்படுது. மருத்துவமனைகள் கூட இணைந்து தங்களுடைய ஹோட்டல் பணியாளர்களுக்கு தடுப்பூசிகளை போடுறதோடு மட்டும் இல்லாமல் எத்தனை டோஸ் போடப்பட்டதுங்கிற தரவுகளையும் ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணணும். பணியாளர்களோட உடற்தகுதியை உறுதிப்படுத்தாமல் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஹோட்டல் நிர்வாகங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கணும்னு FSS சட்டம் பரிந்துரைக்குது. லைசன்ஸ் ரத்து அல்லது நிரந்தரமாக ஹோட்டலை மூடுவது கூட நடக்கலாம். ஒருவேளை சம்பந்தப்பட்ட ஹோட்டலால் அங்கு சாப்பிட்ட நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டால் அந்த ஹோட்டல் நிர்வாகம் மேலே சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்க முடியும். ஆண்டுக்கு ஒரு முறை ஹோட்டல் பணியாளர்களுக்கு பரிசோதனை கட்டாயம் நடத்தப்படணும். காய்ச்சல், வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் முழுசாக குணமாகும் வரைக்கும் பணிக்கு வரக்கூடாது. இது போன்ற கடுமையான விதிகளை ஒரு சில ஹோட்டல் நிர்வாகங்கள் முறையாக பின்பற்றுது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நட்சத்திர ஹோட்டல்கள் உணவு மற்றும் தண்ணீரோட தரத்தை பராமரிக்க உள்ளுக்குள்ளேயே சுகாதார ஆய்வகங்களை வச்சுருக்கிறாங்க. இங்கே உணவு மற்றும் நீர் மாதிரிகளை சோதிக்கிறாங்க. தினமும் வாடிக்கையாளர்களுக்கு உணவும் தண்ணீரும் பரிமாறுவதற்கு முன்பே அதனுடைய தரம் இந்த ஆய்வகங்களில் பரிசோதித்து பாதுகாப்பானது தான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடணுங்கிற இந்த உத்தரவை இனியாச்சும் ஹோட்டல் நிர்வாகங்கள் முறையாக பின்பற்றி வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறதா அப்படிங்கிறத அதிகாரிகள் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்பதே பொது சுகாதார நிபுணர்களின் கோரிக்கையாக இருக்குது.